அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மதுரை மாநகருக்கு ஒரு பெருமை உண்டு. சங்க இலக்கியங்கள்ல மதுரை இடம்பெறாத இடமே கிடையாது. அதை சொல்லிட்டே போனா அந்த பட்டியல் நீளும். இதை ஏன் இங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, கண்ணகி எங்க பாட்டி மதுரையை எரிச்சிருச்சு. ஏன் யாருக்காவது தெரியுமா? என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? கணவன் இறந்து விட்டார், அநீதி இழைக்கப்பட்டு விட்டது. எங்க பாட்டி கோபத்தோட வந்துச்சு பாண்டிய நெடுஞ்செழியன் அவைக்கு. கேள்வி கேட்டுச்சு. தவறான நீதியை கொடுத்த மானஸ்தை மண்டையை போட்டார். அடுத்த நிமிஷம் செத்துட்டான் மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகம். என்னால ஒரு பொண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது. அவள் வாழ்க்கையை நடுத்தருவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அடுத்த நிமிஷம் உயிரோட இல்லையா? அடுத்த நிமிஷம் உயிரோட இல்ல. ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட ஆரூர் சோழன் மாறு தட்டி திரிறீங்க. எப்படி வசதி? எப்படி வசதி? சோழன் பாண்டியன் பேர் ஓட்ட பத்தாதியா? அவன் செயல்பாட்டுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு எங்கேயாவது ஒரு மூலையிலையாவது ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அப்ப மாறு தட்டிக்கணும். அங்க உட்காந்து அழுகுதுங்க. கள்ளச்சாராயத்துக்கு குடும்பத்தை பலி கொடுத்துட்டு ரோட்ல ஓட்ட அழுதுகிட்டு இருக்குதுங்க. ஓடுறாங்க. இன்சூரன்ஸ்காரன் கூட இவ்வளவு வேகமா ஓடிக்க மாட்டாயா? லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா கூட. இப்ப எல்லாரும் யோசிப்பாங்க, பரவாயில்ல, கேன்சர்ல சாவுறதுக்கு, கிட்னி ஃபெயிலியர் ஆகி சாவுறதுக்கு, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா கூட 10 லட்சம் கொடுத்தாங்க. காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கேட்டுக்கங்க. உங்கள ஒருத்தர் செத்தா கூட எவனாவது ஓடி வந்து கேட்டுப்பானா? ஒருத்தன். உங்கள் உயர் அதிகாரிகளுக்கு நடந்தாலும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் ஒபே தி ஆர்டர் என்ற ஒற்றை வார்த்தைக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கணும். கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு சக ஊழியர் அவருக்கு பின்னாடி இருக்க நியாயத்தை கூட நீங்க சுட்டிக்காட்ட முடியாது. இரும்பு கரம் கொண்டு அடக்கி விடுவார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடல்ல திமுக அதிமுக பெரிய ஒரு வித்தியாசம், ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. இந்த மறு வச்சவே மறு வைக்காதவ இருப்பான்ல, அதெல்லாம் வித்தியாசம். இந்த ரெண்டுக்கும் கள்ளச்சாராயத்தை காட்சி மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இன்னைக்கு எடப்பாடி எல்லாம் கருப்பு சட்டை போட்டு சட்டமன்றத்துக்கு போறாரு. அதிர்ச்சி ஆயிட்டு. ஐயா, கொரோனா காலகட்டத்துல எங்களுக்கு இந்த மது வேண்டாம், எங்க அப்பா திருந்திட்டாரு, திருப்பி கடையை தாக்காதீங்கன்னு பச்சை பிள்ளைங்க இப்படி பிள்ளைய கழுத்துல ஸ்லேட்டை மாட்டிக்கிட்டு நடையா நடந்து சட்டமன்றத்தை நோக்கி வந்துச்சே. இந்த எடப்பாடியார் அன்னைக்கு என்ன பண்ணாரு? இதுல கேள்வி கேட்டுக்கிறாங்க. கள்ளக்குறிச்சிக்கு சீமான் ஏன் போல? ஏயா, நீ அரசியல் நாடகம் நடத்தினா நாங்கள் அரசியல் நாடகம் நடத்தணுமா? நாங்க அரசியல் புரட்சி பண்ண வந்தவங்க. குடிச்சவனுக்கு காசை கொடுத்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? திமுக காரங்களுக்கு எல்லாமே ரெண்டா இருக்கும். எல்லாமே மனைவி மட்டும் இல்ல, எல்லாம் ரெண்டா இருக்கும். எல்லாத்துலயும் டபுள் பெனிஃபிட். காவிரியில தண்ணி வரலையா, ஒரு பக்கம் தண்ணி வரலன்னா மண்ணளிக்கலாம், இன்னொரு பக்கம் கூட்டணியை காப்பாத்திக்கலாம் தெரியுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் அதேதான். சாராயம் கொடுத்து செத்தவனுக்கு வேக வேகமா ஓடி போய் காசை கொடுக்குறாங்க. ஏன்? குடிச்சு செத்தா காசு கிடைக்கும்னு சொல்லி ஊக்கப்படுத்தி விட்டாதான் நாளைக்கு குடிக்கிற எண்ணம் வரும், தொடர்ந்து வரும். இனிமே யாராவது கேப்ப வீட்டுல, யோ குடிச்சிட்டு செத்து குடும்பத்தை நடுத்தரவுல நிப்பாட்டிடுறாங்கன்னு நாக்கு மேல பல்ல போட்டு வீட்டுல யாராவது பேச முடியுமா? முடியாது. நான் செத்தா எனக்காக இந்த அரசே அடுத்த நிமிடம் என் வீடு தேடி வந்து 10 லட்சத்தை கொடுக்கிறது. இது போன்ற ஒரு நல்லாட்சியை தளபதி கொடுத்திருக்காருங்க. தளபதி, நீங்க அவரை போய் தலைவிதின்னு இருக்கீங்க. எப்பேற்பட்ட நீதி தெரியுமா இது? இது உங்க பாண்டிய மன்னனின் வரலாற்றுல இருக்கா? சோழ மன்னர்களின் வரலாற்றில் இருக்கா? ஆனா எங்க தளபதிக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கு. நாங்கள் எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். யார் தவறு செய்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடுக்குவோம். எப்படி டிடிஎஃப் வாசன் போன்ல பேசினானா அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுவாங்க. புண்ணாக்கு மூட்டு தூக்கிட்டு போறவன்ட்ட பைன போடுவாங்க. ஹெல்மெட் போறவங்களுக்கு பைன் போடுவாங்க. காவல்துறையை சொல்லி ஒண்ணுமே கிடையாது. மக்கள் தான் இதற்கு முக்கிய குற்றவாளி. ஓட்டுக்கு காசு வாங்குறீங்கல்ல, அதோட விளைவுதான் இது. சீட்டு யாரு கொடுக்குறாங்க தெரியுமா? நல்ல யோக்கியனா தெரிஞ்சிடுறா, அவனுக்கு சீட்டு கொடுத்தாதான் மக்கள் நல்லா இருக்கு. நான் யாரு தேர்ந்தெடுக்கிறேன்? எவன்டா அதிகமா செலவு பண்ணுவேன்? அதிகமா செலவு பண்ணுவான். அவன் எவன் தாலி எடுத்து கொண்டு வந்து போட்டாலும் அவன் கவலைப்பட மாட்டான்.
பாட்டி, அவன் தப்பு பண்ணான், அவனே செத்துட்டான். ஆனாலும் ஏன் மதுரை எரிச்சார்? சுத்தி நின்ன நீங்க எல்லாம் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. ஒருத்த வாய் திறக்கல. ஒரு அநீதி நடக்கும் போது, உன்னை சுற்றி நடக்கும் போது நீங்கள் வாய் திறந்து கேள்வி கேட்டிருக்க வேண்டும். அப்படி கேட்கப்படாத சமூகம் சமைக்கப்பட்ட சமூகம் இது இருப்பதற்கு எரிஞ்சு ஒழியட்டும் அப்படின்னு தான் என் பாட்டி கண்ணகி மதுரை எரிச்சான். ஏதோ முச்சந்தியில வேலை வெட்டி இல்லாம மேடையை போட்டு பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறீங்களா? வலிக்குது. கள்ளக்குறிச்சியில போய் வீடு விடா, அம்மா குடும்பம் அப்பா இறந்து போயிட்டாங்களா, நாங்க இருக்கோம், தளபதி இருக்காரு உங்க பக்கத்துல, தளபதி ஆமாங்க தளபதி இருந்ததுனால போனாரு, உங்க தளபதி இருக்கிறதுனாலதான் போனாரு. ஆனா அவர் தளபதி தான், அந்த மாற்று கருத்தே கிடையாது. திராவிட திடலின் தளபதி அவர் தான். ஏன் தெரியுமா? இந்த திமுக காரங்க மேல வழக்கு அவங்க பாதுகாத்துக்கிறாங்கல்ல. யார கைது பண்ணிருக்க? கண்ணுக்குட்டியா, ஒரு கண்ணுக்குட்டி, எருமைக்குட்டி, நாய்க்குட்டி, புலக்குட்டி கைது பண்ணி வச்சிருவாங்க. இவ்வளவுதான் எங்களால முடியும். அப்புறம் சின்னத்தர இவங்க பேர்ல ஏற்கனவே 70 வழக்குக்கு மேல இருக்கு. அதுல 4 குண்டர் சட்டம். ஆனா நாங்க யார் மேல குண்டர் சட்டம் போடுவோம் தெரியுமா? விவசாய நிலங்களில் விவசாயம் தான் பண்ணுவேன் நீங்க சொல்லக்கூடாதுங்க. அது இந்த சமூகத்துக்கு எதிரான கருத்து. இந்த குண்டர் சட்டமே எதுக்கு முதல்ல கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? இருக்காது. இந்த போதை பொருட்களை கொண்டு வரவங்க, மணல் கடத்துறவங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாம் இவங்க மரவாசல் பண்ணுவாங்க. கமிஷன் போது இல்ல, கமிஷன் போகும்போது பேச முடியாது. அவங்களுக்கு கமிஷன் தான் முக்கியம். உங்களை பத்தி உங்க கண்ணீர் ஒண்ணும் பண்ணாது. என்னதான் அழுது மக்களுக்காக நாங்க பேசினா மக்கள் நீங்க காசு வாங்காம ஓட்டு போடுறீங்க, கொடுத்தா தான் போடுவேன்றீங்க. நாங்க இந்த மாதிரி ஆளுகிட்ட வாங்கினாத்தானே உண்டு. அப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சல் தான் நான் சீட்டு கொடுக்க முடியும். கல்வராயன் மலை அதுக்குன்னு இந்த வரலாறை செடைச்சு விட்டாங்களப்பா. கள்ளச்சாராய மலையா மாத்திட்டாங்க. கல்வராய மலையா கள்ளச்சாராய மலை. அதை விட கொடுமை தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய ஒரு 50 குடும்பங்க மலைவாழ் மக்கள் அவங்கள கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. கட்டுப்பாட்டுல வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அந்த கருணாபுரத்துல அந்த மக்கள் பேசுறாங்க, காவல்துறையை நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றோம், அவங்களால எடுக்க முடியாத நடவடிக்கை நாங்க என்னங்க செய்ய முடியும் கேக்குறாங்க. காவல்துறை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க ஒபேர ஆடுங்க, ஒத்த வாரத்துக்கு முன்னாடி ஓட வேண்டியதுதான். சரி, அதையும் மீறி காவல்துறை அதிகாரிகள் யாராவது மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு இறங்கி வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நான் அமைதிப்படையில சத்யராஜ் சொல்லுவார்ல, ஏன் ஆள் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டியாமே வெளியில விடு அப்படிங்காரு. இல்லையா, கள்ளச்சாராயத்துக்கு எதிராக இருந்தவரை நான் உள்ளதான் போடுவேன், நீங்க அதிகபட்சம் என்ன பண்ணுவீங்க, என்னை டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க, அவ்வளவுதானே, பண்ணிக்கோங்க அப்படிம்பாரு. சத்யராஜ் சொல்லுவாங்க, டிரான்ஸ்பர் தான் பண்ணுவேன் ஆனா வெளியூர் மேல அப்படிம்பாரு. இந்த லட்சணத்துல இருந்தா உண்மை. அந்த படம் சும்மா படம் எதை எடுத்தாங்க நினைக்கிறீங்களா? அது தமிழ்நாட்டு மக்களுக்கு இது போன்ற படங்களின் மூலம் பாடம். அப்பயும் திருந்தல இல்ல, அப்பயும் திருந்தல இல்ல. அப்புறம் இந்த காவல்துறை அதிகாரி வெட்டிப்பட்ட மக்கள் என்னைக்காவது இறங்கி ரோட்ல போராடிப்பீங்க நேர்மையான அதிகாரிகளுக்காக? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய அந்த 58 வயசு வரைக்கும் சர்வீஸை காப்பாத்துனா இருக்காட தெரியாம இருந்துட்டு போனோம். அவங்க யாராவது எதிர்த்து போராடினா என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு திருப்பி வாக்கு செலுத்தி விட்டு இவங்களை பார்த்துட்டு போயிருவீங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. மக்கள் தான் சிந்திக்கணும். இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் இந்த மரத்தினுடைய இலை கிளை மாதிரி. இந்த குற்றத்துக்கான வேறு மக்களாகிய நாம தான். ஆளை வச்சிருக்கிறவன் மதுவை ஒழிப்பேன்னு சொன்னா அதை நம்பி ஓட்டு போடுறீங்களே எப்படி? எப்படி அந்த அம்மா கனிமொழி நவீன சொல்ல முடியல எரியுது அப்படி. அங்க ஆளுநர் எங்க அக்கா தங்கச்சி இந்த அம்மா எலெக்ஷன் நேரத்துல பேசிட்டு போச்சு. இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகம் இருக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. என்னைக்கு உங்க அப்பா ஆட்சி அதிகாரத்துக்கு உட்கார்ந்தாரா அன்னைக்குதான் மாறுச்சு. கனிமொழிக்கு வரலாறு தெரியணும்ல, அன்னைக்குதான் மாறுச்சு. 1967ல அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. 1948ல தமிழ்நாட்டுல மது விலக்கு இருந்துச்சு. இந்த மது விலக்கை நீக்கின அந்த பெருந்தகை யார் தெரியுமா? முத்தமிழை வித்தவரு, இந்த திராவிட திரளின் தூணு, இந்த தளபதியினுடைய தலைவர், தன்னை முத்தமிழ் இனத்தின் தலைவராக தன்னைத்தானே சொல்லிக்கக்கூடிய கருணாநிதி. அவர்தான் தமிழ்நாட்டுல மது விலக்க நீக்கினார். ஆனா ஒவ்வொரு தேர்தல் வரும்போது கனிமொழி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம முன்னாடி நம் தலைவர் அவர்களின் ஆட்சியில் மது விலக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு நம்புவீங்க.
எவன் எதை சொன்னாலும் நம்புவீங்களா? நமக்கு சுய சிந்தனை வேண்டாம். இப்படி குடிக்க வச்சு ஒரு சுய சிந்தனையற்ற சமூகத்தை உருவாக்கியதை தவிர உங்கள் திராவிடத்தின் சாதனை என்ன? எது உங்க சாதனை? ஆனா பெருமை பேசிக்கிறவானுங்க. இது பெரியார் மண்ணுங்க. எது பெரியார் மண்ணு? பகுத்தறிவு பேசினாதாமா பெரியார் மண்ணு. எந்த கேள்வியுமே கேட்காம அம்புட்டு பெரிய மண்ணு மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. கேள்வி கேட்க முடிஞ்சவங்க வாய் பூட்டு போடப்படும். கம்யூனிஸ்ட் பொது உடைமை சட்டம் பேசினவங்க இந்த பாருங்க அம்மா லீலாவதி. இந்த அம்மாவோட உயிர் தியாகத்தை கூட மதிக்காம போய் கூட்டணி வச்சுட்டாங்க. தோழர்கள் டாலருக்கு மிரட்டாங்க. இன்னைக்கு ஒருத்த வாய் திறக்கல. இந்த நாடகத்தை கள்ளக்குறிச்சியில போய் போடலைன்னு சீமான் அது மீடியாக்கள். இந்த மாதிரி ஜனநாயகத்தின் தூண், நாடாத தூண் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க கூடாதுங்க. அது குறிப்பா